நம்ம பக்கத்து நாட்டுல கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான தமிழர்களும் கொன்னு குவிக்கும் போது அது அப்ப வந்து யாருமே எதுவுமே பண்ணாம அப்ப அவங்களுக்கு கிடைச்சது. அதாவது நிறைய பேர் பண்ணியிருக்காங்க, யாருமே நான் சொல்லல, நிறைய பேர் அதுக்கான போராட்டம் பண்ணியிருக்காங்க. நம்ம பக்கத்து நாட்டுல ஆயிரக்கணக்கான தமிழர்களை கொண்டு குவிக்கும் போது இங்க உண்ணாவிரதம் இருந்து அதை வந்து சால்வ் பண்ணுன்னு சொல்லியிருக்காங்க. அது நினைக்கும் போது எனக்கு அப்படியே என்ன சொல்றது அப்படின்னு தான் தெரியல. அண்ட் அந்த விஷயத்துக்குள்ள நான் போக விரும்பல. அது வந்து பெரிய பாலிடிக்ஸ் நினைக்கிறேன். இருந்தாலும் அந்த மாதிரி இல்லாம கொஞ்சம் இறங்கி நம்மளும் சப்போர்ட் பண்ணுவோன்ற அடிதடி அந்த மாதிரிலாம் நான் சொல்ல வரேன். எல்லாருமே அவங்க எப்படி ஒரு விஷயத்தை இவ்வளவு சீரியஸா எடுத்து ஒரு மூவி பேன் பண்ணணும் மன்னிப்பு கேட்கணுன்ற அளவுக்கு வந்திருக்கோம். நம்ம தமிழ் மக்களுக்கு ஏன் அந்த இது இல்லை? ஐ திங்க் நம்மளும் ஒண்ணா சேருவோம், எல்லாம் ஒண்ணா இருப்போம், ஒற்றுமையா இருப்போம் அப்படிங்கிறதான். சரி, இப்போ வரக்கூடிய ஜென்ரேஷனுக்கு நம்ம அதான் பழக்கி கொடுக்கணும் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறேன். ஸோ எனிவே அண்ட் மூவி ரிலீஸ் ஆகுதோ இது வந்து ஒரு படம்ன்றது நம்ம பார்த்துட்டு போயிடலாம். அதுக்கு முன்னாடி நிறைய உழைப்பு இருக்கு, அவங்களுடைய முதலீடு இருக்கு, அதெல்லாமே லாஸ் ஆகும்.